பல்கலைக்கழக மாணவியை கொலை செய்ய முயற்சி 19 வயது மாணவன் மீது குற்றச்சாட்டு. கெடாஹ் பெடோங் செமலிங்கில் உள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் 19 வயது மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்ததாக ஒரு இந்திய மாணவன் கெடாஹ் சுங்கை புட்டானி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 19 வயது பி வசீஹரன் என்ற அந்த மாணவன் நீதிபதி ரோஸ்லான் ஹமீட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் கழிப்பறை முன்புறம் கடந்த மார்ச் 17ஆம் தேதி காலை 10 மணியளவில் 19 வயது மாணவி பி கீர்த்தனா என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்ததாக வசீஹரன் மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. அந்த மாணவி தனது காதலை நிராகரித்து விட்டதாக கூறி ஆவேசமாக செயல்பட்ட அந்த மாணவன் சம்பந்தப்பட்ட மாணவியை பல முறை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. அந்த மாணவி தனது தோழிகளுடன் பல்கலைக்கழக நூலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீர் என்று தோன்றிய அந்த மாணவன் இந்த தாக்குதலை நடத்தியதுடன் ஆவேசமாக செயல்பட்டதாக ஊடக தகவல்கள் கூறுகின்றன. இந்த தாக்குதல் சம்பவத்தில் அந்த மாணவனும் காயமுற்றார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 307 பிரிவின் கீழ் அந்த மாணவன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து அந்த மாணவன் விசாரணை கோரியுள்ளான். அந்த மாணவன் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு இடையூறு கொடுக்கலாம் என்பதால் அவரை ஜாமீனில் விடுவிக்க கூடாது என்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முகமது ஃபித்ரி அசீசான் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். சம்பவத்தின் போது அந்த மாணவன் மிக ஆவேசமாக நடந்து கொண்ட முறை குறித்தும் முகமது ஃபித்ரி அசீசான் நீதிமன்றத்தில் விவரித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவனுக்கு ஜாமீன் அனுமதி மறுக்கப்பட்டது. வழக்கு விசாரணை வரும் மே 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.